நம்முடைய மத்தியிலே அருமையான பீட்டர், ஜூடா இந்த நாளில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் குடும்பமாய் தேவனுக்காக நிற்கும்படி கர்த்தர் வைத்ததான பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில ஆண்டுகளாயிடுச்சு அவர்களை நேரில் பார்த்து. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம், அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுக்காகவும் அவருடைய சபைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்காக கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நின்று ஊழியத்தை நிறைவேற்றும்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த நாளில் பாஸ்டர் பீட்டர் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் அவரை தேவ செய்தி கொடுக்கும்படி இந்த நாளில் நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறாரு. இனிமேல் நடத்துவார். இன்னைக்கு பார்க்கும்போது, சபையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஊழியக்காரர் கொடுத்துக்கிறாரு. அவர் வேலையிலும் நேர்மையாக இருப்பார், ஊழியிலும் நேர்மையாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ வேலை செய்கிறதுல நேர்மையாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பயப்பட மாட்டார். அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்வார், எடுத்து ஊழியத்தை பயன்படுத்துவார். அதனால உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சபையை, ஊழியக்காரம்மா குடும்பத்தை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு நீங்கள் ஆண்டருக்கு நன்றி சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் ஆண்டருக்குள் வளரணும். பாருங்கள், இந்த 3ஆம் நாள் சுத்திகரிப்பு ஆயிட்ட உடனே என்ன நடக்கும்னாக்கா, நமக்குள் சமாதானம், ரட்சிப்பு, ஆசீர்வாதம் நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் சொல்லும் போது உயிர் தந்த நாள். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்து போன காரியங்கள்லாம் உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்ன நிரப்ப போறாரு. அது இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை நிரப்புவார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் பூமி கடைசி பறந்தும் சாட்சியாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் உற்சாகமாக ஒரு 2-3 பாட்டு பாடி தேவனோட வார்த்தை சொல்லி கரெக்டாக 8:45ங்களா 8:40 ஓகே 8:40 முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஆண்டவர் நல்லவர். நம்ம உற்சாகமாக இந்த 3ஆம் நாள் சொல்லும் போது ஆர்ப்பரிப்பு, நமக்குள் உற்சாகம், சமாதானம், ரட்சிப்பு, தைரியம், இதுக்குள் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஓகேங்களா. இந்த ரட்சிப்பு, சமாதானம், தைரியம் நமக்குள்ள இருக்கணும். துக்கமோ, வேதனையோ, பிரச்சனையோ, டிப்ரெஷனோ இது இருக்கக்கூடாது. இது இருந்தாக்கா இதனால நம்ம வியாதிப்பட்டுருவோம். ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு சமாதானம், தைரியம் தருவார். ஹல்லேலூயா. தைரியமாக வாழ வைப்பார். தைரியமாக நம்ம வாழ முடியும். அப்படியாக ஆண்டவர் வைக்கிற தேவன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, வாஞ்சை, மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் இன்னும் அப்பப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் தேசத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நம்ம இருக்க தெருவை ஆசீர்வதிங்க, நம்ம வீடு அக்கப்பக்கம் இருக்கிற ஆசீர்வதிங்க. இப்படி நம்ம ஜபம் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைங்களா. ஓகே, மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறு போல. ஆண்ட சமூகத்தில் இன்னைக்கு நல்லா உற்சாகமா நீங்க பாடுறீங்க. நீங்க துக்கமா இருக்கக்கூடாது. ஆண்ட சமூகத்தில், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, என்னை சுகமாக்கிட்டீங்க,
அடமும் சமூகம் வாஞ்சியோடு இருக்கிறாண்டவரே நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கதறும்போது தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கதறும்போது தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே
ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சித்து துதிக்கும் போது அற்புதம் செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு துதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுது, துதி நம்ம வாயில் இருக்கும், கருக்குள்ள பட்டயம் கையில் இருக்கும். ஹல்லேலூயா. துதிக்கும் போது சிறைச்சாலையெல்லாம் உடையும். துதிக்கும் போது சத்துருகள் ஒருத்தர் வெட்டி சாவாங்க. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. துதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பாருங்க, இந்த வருஷம் ஜனவரியில் ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஆண்ட சமூகத்தை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் காரு டயரெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டுது, 15 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ரெடி பண்ண ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணேன். அடுத்தது கீபோர்டு வாங்கின ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வேன். இந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஆண்டவர் பார்த்துக்குவா. இந்த கீபோர்டுக்காக ஜெபம் பண்ணும்போது அப்போது எது முக்கியம், எனக்கு கார் முக்கியமா கீபோர்டு முக்கியமா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் கீபோர்டு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னாக்கா சபையில் ஜெபிக்கும் போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் நமக்கு சபை கீபோர்டு தராரு, தரிசனம் பார்க்குறாங்க. இப்போ நாங்களும் பார்க்குறோம். சூடாக்கும் ஒரே ஆசை, கீபோர்டு வரணும், கீபோர்டு வரணும். இதுக்காக தொடர்ந்து வாஞ்சேன். ஆண்ட சமூகம் ஜெபிக்கும் போது இதெல்லாம் சிலரெல்லாம் தரிசனம் பார்த்து ஃபைனலாக ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, 1,35,000 கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அது கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அந்தாஜன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேலை செய்வாங்க? பெரிய பணக்காரர் இருக்கலாம், இல்லை பெரிய ஆஃபீஸர் இருக்கலாம், இல்லை பெரிய அதிகாரி இருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயா வேலை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயா வேலை செய்கிறவங்க கீபோர்டு வாங்கி கொடுத்தது. ஹல்லேலூயா. இது ஆண்டு அற்புதம் செய்கிறது. பணக்காரனாக்கா ஏதோ ஒரு காசு இருக்குது தான் எடுத்துக்கோன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயா வேலை செய்கிறாங்க பாருங்க, மனசு வளர்த்துங்களா கொடுக்குறதுக்கு, அதுதான் பெரிய ஆசை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சித்தம் என்னது? துதிக்கணும். அப்போ இந்த கீபோர்டு சபைக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அவங்க கொடுக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இல்லை, நான் கீபோர்டு தான் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணியிருந்தேன். இந்த அமௌண்ட்டு கீபோர்டுக்கு சேர்ந்தது. உடனே வாங்கி போய் வாங்கி வந்து வச்சிட்டோம். துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வார். ஒரு பாட்டுக்கு காது கேட்கல 7 வருஷமா. அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்தார், காது கேட்கும்படியாக. அவங்க 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. உடனே கார் ரெடி பண்ணிட்டோம். யெகோவா ஈரேன் ஸ்டிக்கர் போடும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாருங்க, 2 வீலர். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறவனே நடுங்கிட்டான். அப்படியே கை நடுக்கிட்டு போடுறான், ஒட்டுறான். ஏன்னா ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள்வார். அப்போ ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், அன்பான தேவன். அவர் வந்து நம்மோட அன்பாக இருக்கிற தேவன். நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ, எப்படி நம்ம வைராக்கியம் இருக்கிறோம், அவர் அப்படியே இருப்பார். நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படி அவர் நேசிப்பார். ஹல்லேலூயா. அது போல தேவன். அப்போ ஆண்டு சமூகத்தை வாஞ்சியாக நம்ம கேட்கும்போது, வாஞ்சியாக ஜெபிக்கும்போது, கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கும்போது ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணி இருக்கலாம், சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், ஆண்டு நிறைவேற்றுவார். அப்போ நம்ம அந்த வாஞ்ச அந்த அந்த ஆண்டவர்கிட்ட ஃபோர்ஸ், ஆண்டவரே தாரம், ஆண்டவரே என் நடத்தும், ஆண்டவரே நிரப்பம், ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே. இப்போ எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஏன்னா ஒரு சில விஷயம் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு உற்சாகம் உண்டாகணும். அதனால தான் இப்படி சொல்கிறேன். உற்சாகம் உண்டாகணும், வரணும், உற்சாகம் வரணும். பிசாசுடைய ஆயுதம் பயம், பிசாசுடைய ஆயுதம் கவலை, பிசாசுடைய ஆயுதம் துக்கம். ஆண்டோட ஆயுதம் பார்க்கும்போது சமாதானம், ரட்சிப்பு, அபிஷேகம், தைரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஆயுதத்தில் தான் பிசாசு நம்ம
முறியடிக்கணும். அல்லேலூயா. துக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. துக்கமே வெளியே போயிடு. இன்றைக்கு ஆண்டவர் துக்கத்தின் விடுதலாக்குறாரு, முட்டி வலியிலிருந்து சுகமாக்குறாரு, கால் வலியிலிருந்து சுகமாக்குறாரு. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஓகே, ஒரு 2 பாட்டு பாடலாம். உற்சாகமாக நீங்கள் கைத்தட்டி பாடினாலும் ஏஞ்சினில் பாடினாலும் சந்தோஷம். அல்லேலூயா. யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபு போல நான் விடமாட்டேன். அல்லேலூயா. அன்னாளை போல ஆழித்து அழுந்து ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷம் மாறும் முறை நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. நீங்க எப்படி உற்சாகமா நீங்க பாடுறீங்களோ, நில்லுன்னு பாடுறீங்களோ, உட்கார்ந்து பாடுறீங்களோ, உங்க இஷ்டம். எவ்வளவு உற்சாகம் நீங்க பாடுறீங்களோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. யாக்கோபு போல் நான் போராடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபு போல விடமாட்டேன். யாக்கோபு போல விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். கர்மே பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மே பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமம் முறியடிப்பேன். அந்த கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமம் முறியடிப்பேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான்
விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபு போல் நான் விடமாட்டேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எல்லாவி போல் நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எல்லாவி போல் நான் ஜெபித்திடுவேன் தர்வே பார்வது நின்றிடுவேன் அக்கினி இருவரை ஜெபித்திடுவேன் தர்வே பார்வது நின்றிடுவேன் அக்கினி இருவரை ஜெபித்திடுவேன் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா யாக்கோபு போல் நான் போராடுவேன் எல்லாவி போல் நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எல்லாவி போல் நான் ஜெபித்திடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபு போல் நான் விடமாட்டேன் 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 யாக்கோபு போல் நான் விடமாட்டேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எலியாவி போல் நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எலியாவி போல் நான் ஜெபித்திடுவேன் தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன் தாவீது போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன் கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமம் முறியடிப்பேன் கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமம் முறியடிப்பேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எலியாவி போல் நான் ஜெபித்திடுவேன் யாக்கோபு போல் நான் போராடுவேன் எலியாவி போல் நான் ஜெபித்திடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபு போல விடமாட்டேன் 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 கரணம் தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா அக்கினி அக்கினி தேவ வல்லமை தேவ பிரசன்னம் நிரப்புகிற தேவன் அக்கினியாக நிரப்புகிற தேவன் தேவ சமாதானம் நிரப்புகிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அக்கினி தேவ வல்லமை நிரப்புகிற தேவன் தேவ பிரசன்னம் நிரப்புகிற தேவன் கரணம் தட்டி தேவநாமத்தை உயர்த்துங்க ஆண்டவரை நான் விட மாட்டேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும் நீர் ஆசீர்வதிக்கணும் நீர் ஆசீர்வதிக்கணும் நான் விட மாட்டேன் தேவ பிரசன்னம் நிரப்பும் தேவ அக்கினி நிரப்பும் நான் விடுதலாகிறேன் ஏசு ரத்தம் சுகமாகிறேன் ஏசு ரத்தம் விடுதலாகப்படுகிறேன் ஏசுவின் நாமத்தில் ஏசு ரத்தம் என் மேலே ஏசு ரத்தம் என் மேலே ஏசு ரத்தம் என் மேலே ஏசு ரத்தம் என் மேலே எல்லா சத்துரு கிரியைகள் எரிந்து சாம்பலாக இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாக இயேசுவின் நாமத்தில் எந்த ஒரு தீய சக்தி இடம் கிடையாது அக்கினி 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 தேவ வல்லமை தேவ பிரசன்னம் தேவ அக்கினி நிரப்பமாப்பா என் நிரப்பமாப்பா என் நிரப்பமாப்பா இயேசுவே நிரப்பு தேவன் வல்லமுள்ள தேவன் தேவன் வல்லமுள்ள தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் சபையை நிரப்புகிற தேவன் சபையை நிரப்புகிற தேவன் இயேசுவின் நாமத்தால் சபை நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, வானத்தின் கீழே இருக்க பொல்லாதவையோடு இயேசுவின் நாமத்தில்
சபைக்கு விரோதமாக தீய சக்திகள் எரிந்து சாம்பலாக. சபை வாசல் திறக்கப்படுவதாக. வானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. சபை நிரம்புவதாக. சபை நிரம்புவதாக. ஆத்துமக்கள் நிரம்புவதாக. இயேசுவின் நாமத்திலே. ரஹலா சந்தர் ரஹலா பாபா பாபா. ரிகதலா துருபு சந்தர் ரஹலா பாபா பாபா. இகரக ரஹலா பாபா பாபா. ரிகதலா துருபு சந்தர் ரஹலா பாபா பாபா. நிரப்பமாப்பா. ஆத்துமக்கள் நிரப்பமாண்டவரே. 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 சபை நிரம்புவதாக. சபை நிரம்புவதாக. சபை நிரம்புவதாக. வானத்தின் கீழே ஆசீர்வாதம் உண்டாவதாக. வானம் திறக்கப்படுவதாக. எல்லாம் செயல்படுவதாக. பிசாசுடைய செயல்கள் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. அக்கினியாக கிரியை செய்கிற தேவன். அக்கினியாக கிரியை செய்கிற தேவன். அக்கினியாக கிரியை செய்கிற தேவன். அப்பா அம்மா ஆராதிக்கிறோம். அப்பா உள்ளத்திலிருந்து ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆராதனை. உணர்வே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் அப்பா. உள்ளத்திலும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் உணர்வும் ஆராதிக்க வேண்டும் அப்பா. இயேசுவின் ஒருவரே பெரிய காரியம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நல்லவர் 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 நல்லவர். உள்ளத்திலிருந்து ஆராதனை. உணர்வே உமக்கு ஆராதனை.
ஆரம்பம் எனக்கு தந்தவர், நான் நினையாத வழியில் கொண்டு வந்தவர், நினைவெல்லாம் உமதே என்று ஆடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை ஆராதனை. அபிஷேகம் தர வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அபிஷேகம் தருவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் அபிஷேகம் அப்பா, என் அபிஷேகம், அபிஷேகம் தருவீராக. என் தேவன் ஊற்றுகிற தேவன், அபிஷேகம் ஊற்றுகிற தேவன், அபிஷேகம் ஊற்றுகிற தேவன். நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க விசுவாசிக்கும் போது இந்த அபிஷேகம் தர வல்லவராக இருக்கிறார். அபிஷேகம் கொடுக்கும் போது பாதுகாப்பு, அபிஷேகம் தரும்போது பாதுகாப்பு, விசுவாசிகளிருந்து பாதுகாப்பு, உலகத்திலிருந்து பாதுகாப்பு, பாவத்திலிருந்து பாதுகாப்பு. அபிஷேகம் தேவன், அபிஷேகம் அப்பா, அபிஷேகம் அப்பா, அபிஷேகம் அப்பா. அபிஷேகம் 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 தேவன் அப்பா அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. ஆண்டவர் எங்க மத்தியில் இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க மத்தியில் இருக்கிறாரு. நீங்க கேட்டா இப்பொழுது அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே நான் அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. தலைமையில தலைமையில எண்ணெய் ஊற்றுறது போல இருக்கும், உங்க தலைமையில எண்ணெய் ஊற்றுறது போல இருக்கும். என் தேவன் அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. எனக்கு அபிஷேகம் தாராண்டாரே, எனக்கு அபிஷேகம் தாராண்டாரே, எனக்கு அபிஷேகம் தாராண்டாரே. அப்பா நீங்க அபிஷேகம் கொடுத்தாக்க ஆண்டவரே, அப்பா அபிஷேகம் கொடுத்தா ஆண்டவரே. அப்பா நான் பாதுகாக்கப்படுகிறேன் ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் தாராண்டவரே. கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பீங்க. நீங்க விசுவாசித்தா அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் தார மாட்டாரே, அபிஷேகம் தார மாட்டாரே, அபிஷேகம் தார மாட்டாரே, அபிஷேகம் தார மாட்டாரே. வாஞ்சியோடு உம் சமுதிரம் கேட்கிறோம். எங்க அபிஷேகம் கொடுத்த ஆண்டவரே. அப்பா நாங்க பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்காக ஊழியர் செய்வோம் ஆண்டவரே, உமக்காக ஏதாவது செய்வோம் ஆண்டவரே, உமக்காக ஏதாவது செய்வோம் ஆண்டவரே. அபிஷேகம் தாரமாப்பா. இந்த 3ஆம் நாள் அபிஷேகம் தார விட்டார். இந்த 3ஆம் நாள் ஆண்டவரே அப்பா என் தேவன் அப்பா சுத்திகரித்தீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்திகரித்தீங்க அப்பா, சபையை சுத்திகரித்தீங்க ஆண்டவரே. அப்பா அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. உமக்காக எழும்பி பிரகாசிக்க அபிஷேகம் தாரம் ஆண்டவரே. அபிஷேகம் அப்பா, அபிஷேகம் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர் தர வல்லவரா இருக்கு, தர வல்லவரா இருக்கிறார் ஆண்டவரே. எங்க அபிஷேகம் தாரம் அப்பா. என் பாவம் எனக்கு தடையா இருக்கக்கூடாது, எந்த ஒரு சாபம் எனக்கு தடையா இருக்கக்கூடாது. அபிஷேகம் தாரம் ஆண்டவரே. அப்பா சமுதிரத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் தாரம் அப்பா. என் நிரப்பம் ஆண்டவரே, என்
நிரப்பமாப்பா, எங்களை நிரப்பம் ஆண்டவரே, எங்களை நிரப்பமாப்பா, எங்களை நிரப்பம் ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்பமாப்பா. ஆண்ட சம்பந்தம் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீங்க, 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 அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க. எங்க நிரப்பமாப்பா, நிரப்பமாப்பா, நிரப்பமாப்பா. அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. நான் துக்கத்தோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் வேதனையோடு இருக்கக்கூடாது அப்பா, நான் பிரச்சனையோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் கவலையோடு இருக்கக்கூடாது அப்பா. எனக்கு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் தார ஆண்டவரே. அப்பா எனக்கு அபிஷேகம் தார ஆண்டவரே, என் அபிஷேகம் அப்பா, என் அபிஷேகம் அப்பா. இயேசுவே ரத்தத்தால கழுவும் அபிஷேகம் அப்பா. அபிஷேகம் ஊற்றுமாப்பா, அபிஷேகம் ஊற்றுமாண்டவரே, அபிஷேகம் ஊற்றுமாண்டவரே. அப்பா யாரெல்லாம் உன் சமூகத்தில் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவர் மேல அபிஷேகம் ஊற்றுமாப்பா, அபிஷேகம் ஊற்றுமாண்டவரே. என் தேவனை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் மகிமைப்படுவதாக அப்பா. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாம மகிமைப்படுவதாக அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவனே நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா. பாஜப்படுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்ம நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் நமக்கு பலன் தந்து நமக்கு சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பலன், சமாதானம், ஆசீர்வாதம், இந்த மூணு நமக்குள் ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாடணுங்க இல்லைங்களா? எல்லாரும் கொண்டாடணும். இந்த வசனத்தை பார்க்கும்போது உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி இரட்சகர் பிறந்தார். இப்போ இயேசு நமக்குள் இருக்கும்போது மிகுந்த சந்தோஷம் நமக்குள் காணப்படும். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் எப்படி வர்றோம்னாக்கா, ஆண்ட சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரோடு இருக்கும்போது, ஆண்ட வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும்போது மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், சமாதானம் நிரம்பி இருக்கணும். இந்த சந்தோஷம் சமாதானம் என்ன செய்யணும்னாக்கா, ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியாக்கிறோம். நம்மளை ஹல்லேலூயா அமைதி ஆக்கிடும், சாந்தமாக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த பிசாசன் கிரியை பார்க்கும்போது கோபம், எரிச்சலும், துக்கமும், வேதனையும் என்ன செய்யணும்னாக்கா, அது நமக்கு பயத்தை உண்டாகும். சரீரத்தில் சிக்னஸை கொண்டு வரோம் இல்லைங்களா? கவலைப்படுறதுனால சுகமாகிறோமா? இல்லை. அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜனத்துக்கு பலன் கொடுப்பா. கர்த்தர் ஜனத்துக்கு சமாதானங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய பலன் சொல்லும் போது நல்லா சாப்பிட்டா பலனா? நல்லா சாப்பிட்டா பலனா? இல்லை. தேவோட வார்த்தையில் தான் உங்க பலன். தேவ சமூகத்தில் தான் பலன். ஹல்லேலூயா. தேவன் அவர் சமூகத்தில் எவ்வளோலாம் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோ பலன் நமக்கு. ஆண்டவர் உபவாசத்தோடு தான் நிற்க வச்சிருக்கிற ஆண்டவர் நம்ம முன்னாடி. ஹல்லேலூயா. நாங்கள் பெங்களூர் கார் விட்டு வரும்போது உபவாசத்தோடு தான் வரோம். இன்னைக்கு சாயங்காலம் ஜெபம் இருக்குது. பாண்டை பலப்படுத்துறாங்களே, லோ சுகர், ஐயோ இதெல்லாம் சாப்பிட்றணும், இதெல்லாம் பலன் தருகிற தேவன். இந்த பலன் எப்படி தருவார்னாக்கா, வல்லமையாக ஆண்டவர் கிரியை செய்வார். தேவன் வல்லமுள்ள தேவன். பலன் தந்து நமக்கு ஆண்டவர் சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலவீனா மாட்டீங்க, பலன் அடைந்து. ஹல்லேலூயா. இப்போ பலன் தந்து நடத்துகிற தேவன் ஆவியானவர். ஆவியானவர் அப்படி பலன் தர நடத்துகிற தேவன்.
நான் உங்களுக்கு சும்மா சொல்லேங்க, அதுக்கு சாட்சி நாங்கள் தான். நானும் ஜோடா ஜோனா எல்லாம் சாட்சி பேலன்ஸ் சொல்லும் போது. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் உபவாசத்தோடு போகும்போது, உபவாசத்தோடு செயல்படுறதுக்கு, உபவாசத்தோடு எல்லாம் செய்கிறதுக்கு பரிசுத்தாவின் பலன். அல்லேலூயா. அதனால் பலன் தர ஆவியானவர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு வரும்போது நம்ம காஃபி குடிக்கிற இடத்துல ஒருத்தர் எம்எல்ஏ அவர் பார்த்தோம். அவர் நம்ம பெங்களூர் ரொம்ப பிஸி. இங்கே அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அங்கே பார்த்து சொல்லும்போது நம்ம சபைக்கு வர ஒருத்தர் விசுவாசி என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட வேலை செய்கிறாரு. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம வேலை செய்கிற நம்ம சபையில் இருக்கிற வினோத்ன்ட்டு உங்ககிட்ட தான் இருக்கிறார். ஆமாம் ஆமாம், நமக்கு நம்ம ஆஃபீஸே அவர் இன்சார்ஜ் தான் இருக்குன்னு. அப்போ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க தாயும் அவங்க சகோதரியும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஆர்டர் பற்றி சொன்னேன். ஆர்டர் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறார். ஓ, நீங்கள் தான் பெங்களூரில் ஊழி செய்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் தான். மனைவி இருந்து 4 வருஷம் ஆகுது. நானும் என் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு பார்த்துக்கிறேன், சபையை பார்த்துக்கிறேன், ஊழியை செய்கிறேன், எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பலன் ஆண்டவர் தான் தரார். இப்போ பார்த்தீங்களா, ஆவியான பலப்படுத்துறாருங்களா? அப்போ அவர் ஷாக் ஆகிட்டார். அப்படியே எப்படி இதுங்க, நான் யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன், ஸ்பான்சர் கேட்க மாட்டேன், என் தேவையில் அவர் சந்திக்கிறார். நம்முடைய வேலை என்னன்னாக்கா ரட்சிப்பு நடத்துறது வேலை, அவ்வளோதான். அல்லேலூயா. எல்லாமே அவர் தேவையிலெல்லாம் அவர் சந்திக்கிறார். ஷாக் ஆகிட்டார். அப்படியே அல்லேலூயா. அவர் அப்படியே மிரண்டு அப்படியே நிற்கிறார். அப்படியே நாடா இதுன்ட்டு சொல்லி நான் வந்துட்டோம், வரேன் சார்ன்ட்டு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பில் அவர் தான் பே பண்ணிட்டார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். பார்த்தீங்களா? அப்போது இப்படி சாட்சி சொல்லும்போது அதான் பலன். இப்படி நம்ம சொல்லும்போது எந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி அந்த பலனோடு நம்ம வாழும்போது நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்போம். அல்லேலூயா. நாங்கள் பயப்பட தேவையில்லை. சில இடத்துல நம்ம பயம், நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். இந்த உலக ஆசையோ பிசாசுடைய கிரியைகளோ அது பின்னாடி ஓடக்கூடாது, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. சில இடத்துல பிரச்சனை தெரியுங்களா, சபைக்கு நல்லா இருக்குது, சபையில் சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. சபை விட்டு வெளியே போனால் ஐயோ மறுபடியும் எல்லா பிரச்சனை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. என்னடா இது, சபையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனை இருக்கா இல்லைங்களா, இருக்கா இல்லைங்களா? ஆனால் சபை வந்தால் சூப்பராக இருக்கு. ஏன்னா சபையில் ஆண்டவர் வார்த்தை பட்டயம் போல யுத்தம் செய்கிறார். பிசாசுக்கு இடம் கிடையாது. நம்ம என்ன சொல்றதுங்களா, ஒரு சிலர் பார்த்து எங்குமே சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்குமே ஆண்டவர் வார்த்தையில் இருக்கிறீங்க, எங்குமே ஆண்டவர்களோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துங்க. ஆனால் ஒரு சிலர் எடுத்தாங்களா, பிசாசு வர வழியில் நீ இங்கே ஏறு, நான் சபைக்கு போயிட்டு வர்றேன், அப்புறமா சேர்ந்து போகலாம் கூட. அங்கே பிசாசுகள் நாட்டு அலோடு, அங்கே நிற்க வச்சுட்டு நாங்கள் வருவோம் உள்ளோம். அப்போ தான் பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா, சபை நிம்மதியாக இருக்குப்பா, எந்த ஒரு இது இல்லை. முடிஞ்ச உடனே ஐயோ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சா, ஐயோ அந்த பிசாசை காத்துருக்கோமே, அதோடு சேர்ந்து போய் பிரச்சனை மறுபடியும். நீங்கள் சொல்கிறீங்க என்னால் சந்தோஷமாக இருக்கணும் ஆசையாக இருக்க முடியல, ஜெபிக்கணும்னு தோணுது ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்கணும்னு ஆசையாக வாசிக்க முடியல. காரணம் அந்த பிசாசுங்களை பின்தொடர்னால தான். நீங்கள் ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே, நான் பாதுகாக்கப்படணும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு போங்க, உங்களை பார்த்தா பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் சாட்சியாக இருப்பீங்க, வீட்லேயும் சாட்சியாக இருப்பீங்க, வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் ஆட நாம் இதை மையப்படுத்துவீங்க. அல்லேலூயா. இது ஈஸியா கஷ்டமா? ஈஸி, ரொம்ப ஈஸி. சில சமயம் ஐயோ ரொம்ப கஷ்டம் பிரதர், இங்கெல்லாம் பாவமான ஜனங்க, இங்கே ஜனங்கள்ட்ட பொய் பேசி தான் ஆகணும், அப்போ தானே வாழ முடியும். உண்மை பேசினாக்கா வேலையை தூக்கிடுவாங்க, உண்மை பேசினாக்கா நமக்கு எதுவுமே பொழிக்க முடியாது. உண்மை பேசினா ஆண்டர் பொழிக்க வைப்பார், ஆண்டர் நடத்துவார், ஆண்டர் தான் பெரியவர். அல்லேலூயா. இது ஈஸி. எல்லாரும் கஷ்டம்னு நினைக்கிறாங்க, எல்லாம் கஷ்டம்னு. ஆண்டர் அன்பை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டர் அன்பை புரிந்துக்கணும் வச்சுங்க, ஆண்டருக்காக வயிறாக்க நிற்போம். எங்கே போனாலும் அவர் நம்ம கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், சமாதானம் நடத்துகிற தேவன், பலன் தருகிற தேவன். அந்த சமாதானம் இருந்தாக்கா எங்கே போனால் ஜெயிக்க முடியும். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா இடங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
நான் அங்கே போனால் பிரச்சனை, எனக்கு இங்கே போனால் பிரச்சனை, நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன். சுகந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம கூட இருக்கிற தேவன், ஆனால் நம்ம கூட இருந்து எல்லா சத்துரு கிரியும் நிர்மூலமாக்குற தேவன். நீ போக மேடமெல்லாம் நான் கூட இருக்கிறேன்றார் ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றார், நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கும் போது பாருங்க, சமாதானம் சொல்லும் போது இந்த சமாதானம் எப்படின்னாக்கா, புயல் மத்தியில் நம்ம சமாதானம் தருகிற தேவன். புயல் போல பிரச்சனை எழுமலாம், அது சமாதானம் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை வந்து அதுதான் ஆண்டவர் சித்தம். அது இல்லாம அவர் சமாதான தேவன். இந்த பரிசு தான் எல்லா மனுஷனும் கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். சமாதானம் அதுதான் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். சமாதானம் இந்த கிஃப்ட் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இதுதான் ஆண்டவர் சித்தம். சமாதானமா இருக்கத்தான் ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. இந்த சமாதானம் தந்து நம்ம ஆசீர்வதி. இந்த சமாதானத்தை பெற்றுக்கணும்னாக்கா ஆண்டவர் ஆளுகள் நம்ம வரணும். அவர் ஆளுகள் நம்ம இருக்கும்போது இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? நான் சமாதானமா இருக்கணும், நான் வீட்டுக்கு போனால் சமாதானமா இருக்கணும், வேற இடத்துல சமாதானமா இருக்கணும், எல்லா இடத்துல சமாதானம். ஆண்டு நம்ம ஆளுகை செய்யணும். அப்போ ஆண்டு சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். காலையில் வாசித்து நான் பைபிள் வாசித்தேனா, ஆண்ட வசனம் எனக்குள்ளே இருக்கா, நான் ஜோம் பண்ணனா, ஆண்டு சித்தப்படி இருக்கிறேனா, இதெல்லாம் ஆளுகை செய்வார். நம்ம விட்டு கொடுக்கணும். நான் ஜோம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், என்னால் முடியல, எனக்கு வேலை இருக்குது. எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு. அல்லேலூயா. தாவீது எப்பவுமே தியானிச்சே இருந்தார். அவர் ராஜாவாக இருக்கும்போது எவ்வளோ வேலை இருந்திருக்கும், நம்மோட ஜாஸ்தி வேலை இருந்திருக்கும். எத்தனையோ பிரச்சனை வருவாங்க இல்லைங்களா? அவன் ஆடு திருடி போயிட்டான், அவன் கோழி திருடி போயிட்டான், அவன் இந்த பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், எவ்வளோ பிரச்சனை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சமாளித்து ஆட சமூகத்தை போய் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ ராஜாவா இருந்து தாவீது ஆண்டு சமூகத்தில் இருக்கும்போதுனாக்கா நம்மளால இருக்க முடியாதா? இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாக்கா இந்த சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்கும். அவர் ஆளுகை நம்ம ஒப்பு கொடுக்கலனாக்கா நமக்குள் சமாதானம் இருக்காது. ஜெபிக்கும் போது மாத்திரம் சமாதானம் இருக்கும், ஆலயத்தில் வந்த மாத்திரம் சமாதானம் இருக்கும். வெளியே போகும்போது பழைய குருவி அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அங்க போனாலும் சமாதானம் இருக்கணும், வீட்டில் போனாலும் சமாதானம் இருக்கணும். ஆனால் அன்புல வளரணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்னொன்று பார்க்கும்போது குடும்பமாக ஜெபிக்கணும், குடும்பமாக நிற்கணும், ஆண்டவர் அபிஷேகம் பெற்றோம். என் பிள்ளைங்களெல்லாம் போட்டோம், எங்கன்னா போட்டோம், நான் மட்டும் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னாக்கா அந்த பிள்ளை மூலமாக தான் உனக்கு உபத்திரம் ஸ்டார்ட் ஆகும். எந்த பிள்ளைன்னு விட்டுட்டியோ ரட்சிப்பில் நடத்தாமல் ஆலயத்துக்கு கொண்டு வராமல் அவங்க மூலியம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், உங்களால் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆலயத்து வரவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை யார் தெரியுமா? உங்கள் வீட்டில் யார் வரலையோ அவங்க மூலியம் தான் பிரச்சனை. பிரச்சனை வரும்போது என்ன, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு, எங்கள் பிள்ளை இப்படி பண்ணுறாங்க, அவங்களை நடத்தணும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள் நடத்தணும், தேவன் வார்த்தை நடத்தணும். அப்போ தான் ஆண்டவர் ஆளுகை செய்வார். உங்களால் திருத்த முடியாத காரியத்தை தேவ வார்த்தைனால தேவன் திருத்துவார். அல்லேலூயா. இல்லைனாக்கா அவங்க என்ன செய்வாங்கனாக்கா உலக பிரகாரம் போய் நான் இப்படி தான் இருப்பேன், நீ அப்படின்னா போ, அப்படி பேசும்போது ஆண்டவர் போலம்னா ஒரு வேஸ்ட்டு. இப்போ சான்ஸ் இருக்கும்போது பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் வார்த்தை நடத்தணும். அல்லேலூயா. அப்படி நடத்தும் போது தான் நம்ம ஆண்டவர் சூப்பராக என்ன செய்வார், நம்மளை பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்தின்னு போவார். அப்போ உங்க வார்த்தைக்கு சொன்னவங்க கீழ்ப்படினாக்கா தேவனோட வார்த்தை கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. ஆலயத்தில் ஊழியக்காரர் சொல்லும் போது கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை எப்படியாவது கொடுத்து கீழ்ப்படி வைப்பார் ஆண்டவர். இல்லைனா கீழ்ப்பட முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் நினைக்கணும், என் குடும்பத்தை யார் வரலையோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எப்போ வர்றாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கூட்டின்னு வர்றேன், ஆலயத்தில் உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. எல்லாம் அவங்களாம் போட்டோம், நான் மட்டும் ஆலயத்தை ஜெபம் பண்ணுறேன், அவங்க உலக பிரகாரம் இருக்கட்டும், அப்படியே விடக்கூடாது. எல்லாரும் குடும்பமாக ஆண்டுக்குள் வரணும். அல்லேலூயா. இது ஆண்டு சித்தம். ஓகே. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவ பிரசன்னம், ஆண்டவர் தரிசனம், அந்த வார்த்தையில என்ன செய்யணும்னாக்கா நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த 3ஆம் நாள் சுத்திகரிப்புனாக்கா என்ன நடக்குங்க? மிகுந்த சந்தோஷம். 3 நாள் நல்லா ஜெபம் பண்ணா பாட சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணேன்.
இன்னைக்கு ஆண்டவர் சமாதானம் நிரப்பி இருக்கிறாரு. இந்த சமாதானம் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு அப்படியே காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நீங்கள் சமாதானம் தந்திருக்கீங்க, மிகுந்த சமாதானம் தந்திருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தந்திருக்கீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த பலன் போகணும். துக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அழுறது ஆண்டவர் பிடிக்காது. அழுங்க, பாவத்துக்காக அழுங்க, மற்றவங்களுக்காக அழுங்க. ஆண்டவர் என்னை மன்னி மாண்டாரே. ஆண்டவர் மன்னிச்சு இருக்கிற சிவர் சமாதானம் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தேவர். நம்ம டெய்லி ஜெபம் பண்ணோம், சுத்திகரிப்பு ஆண்டவரே, என் தினந்தோறும் அனுசம ஜெபம் பண்ண ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, சாப்பது விடுதலாக்கும் ஆண்டவரே, எதுவுமே பின்தொடரக்கூடாது ஆண்டவரே, இல்லைங்களா? அவர் ரத்தத்தை தினந்தோறும் கலவப்படணும். ஹல்லேலூயா. யோவான் 14:27 வாசிக்கும் போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? என்னுக்குள்ள இருக்க சமாதானம் உங்களுக்கு தருகிறேன். அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்க சமாதானம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தையோ பிசாசிக்கோ பயப்படாது. தேவன் சமாதானம் தரும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? தேவன் நமக்குள்ள சமாதானம் வைக்கும் போது பயப்படக்கூடாது. ஆண்டவருக்குள்ள இருக்க சமாதானம் நமக்கு தர